விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, ஆதி காலத்திலே இந்த வார்த்தைகள் மிகுந்த சத்தத்தோடு ஒலித்து கொண்டிருந்தது. இந்த மாரநாதா என்கிற இந்த வார்த்தை ஆதியிலே கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது மாரநாதா என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள். நமது பைபிளிலே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் வருகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்போது நம்முடைய வேதத்தில் மாரநாதா என்று இருக்கும். இப்பொழுது அது மொழிபெயர்க்கப்பட்டு கர்த்தர் வருகிறார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் திருவிவிலியம் இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாரநாதா என்கிற வார்த்தை அதில் இருக்கிறது. மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார். அவர் லார்ட் ஜீசஸ் கம், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய முதலாம் வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். இந்த உலகமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது. மேசியா பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய தீர்க்க தரிசன உரையிலே சொல்லி வந்தார்கள். மேசியா பிறப்பார், மேசியா வருவார் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியாவாக பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பூமிக்கு வந்தார். இப்பொழுது மீண்டும் ஆண்டவர் வருவார் என்கிற தொனி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்கிற தொனி நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது 1970களில் கர்த்தர் வருகிறார் என்கிற அந்த வார்த்தை, மாரநாதா என்கிற வார்த்தை அதிகமாக உச்சரிக்கப்பட்டது. இப்பொழுது காலப்போக்கில் இந்த வார்த்தைகள் அதிகமாக உச்சரிக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வரப்போகிறார். மீண்டும் இந்த பூமியிலே தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பதற்காக கர்த்தர் வரப்போகிறார். அப்ப கர்த்தர் வரப்போகிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆயத்தம் என்பது அவசியம். தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, prepare to meet your God என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம் ஆண்டவர் வரப்போகிறார். நாம் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு ஒரு நல்ல மதிப்புமிக்க ஒரு பெரிய மனிதர் வருகிறார் என்று வைத்துக் கொண்டால் நம்முடைய வீட்டை நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாம் ஆயத்தமாவோம். நம்முடைய வீட்டை சற்று தூய்மைப்படுத்தி அலங்கரித்து நாம் எல்லாரும் புதிய ஆடைகளை அல்லது நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிந்து வரவேற்க நாம் தயாராவோம். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரை நாம் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய அந்த கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது 3 விதமாக நாம் பிரித்து கொள்ளலாம். தனி மனித ஆயத்தம், குடும்ப ஆயத்தம், சபைக்கு ஆயத்தம். அப்போ தனி மனித ஆயத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஒரு தனி மனித ஆயத்தம் என்பது முதலாவது பரிசுத்தம், 2வது முறையான வேத தியானம், 3வது ஜெபம். இந்த 3 காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் கடைபிடிக்கும் போதுதான் தனி மனிதனாகிய நாம் ஆயத்தப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை நாம் எதிர்நோக்கி நாம் செல்ல முடியாது. ஆகையினால் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவசியம். அது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல குற்றமில்லாமல் இருக்கணும், கரை இல்லாமல் இருக்கணும். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றவர்களாக, இரக்கத்தை பெற்றவர்களாக, நீதிமான்களாக நாம் அன்றாடம் வாழ்ந்து வர வேண்டும். அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. 2வது வேத தியானம், முறையான ஒரு வேத தியானம் இருக்க வேண்டும்.
வேதத்தை முறையாக வாசித்து தியானிக்கிற போது ஆண்டவரோடு நாம் தேவ உறவுக்குள்ளே நாம் வருவோம். ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுவார். வேதத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசுகிற போது தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உருவாகும். அதான் ஃபெல்லோஷிப். ஒரு டிவைன் ஃபெல்லோஷிப் நமக்குள்ளே உருவாகும். யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆகையினாலே முறையான வேத தியானம் இருக்க வேண்டும். வேத வாசிப்பை நான் சொல்லவில்லை, வேத தியானம், மெடிடேஷன், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, முறையான ஜெப வாழ்க்கை. அன்றாடம் நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையில நாம் தினமும் இருக்க வேண்டும். ஏதோ தேவைக்கு நாம் ஜெபிப்பவர்களா அல்ல, தினமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குமேயானால் நாம் தனி மனித ஆயத்தத்தில் நாம் எப்பொழுதும் ரெடியா இருக்கோம் என்று அர்த்தம். ஆகையினால ஒரு நாளும் இந்த 3 காரியங்களை கடைபிடிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. அன்றாடம் ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தாலும் தேவனிடத்தில் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று நம்முடைய நீதிமானாகவே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. முறையான வேத தியானத்திலே நாம் ஈடுபடுகிற போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராகவும் ஒரு டிவைன் ஃபெல்லோஷிப்புக்குள்ளே நாம் இருக்கிறவராகவும் காண்பிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். நன்கு ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தனி மனித ஆயத்தம். அப்போ ஆண்டவர் எப்போ வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவனை சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தத்தோடு நாம் இருப்போம். 2வது, குடும்ப ஆயத்தம். இந்த குடும்ப ஆயத்தத்துக்கு போவதற்கு முன்பு தனி மனித ஆயத்தத்தை நாம் பார்க்கும்போது தானியேலை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். தானியேல் அரண்மனை கொண்டு போகப்பட்ட போது அரசனுடைய உணவுகளை சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்தாது கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு, அரசன் கொடுக்கிற அந்த உணவு என்னை தீட்டுப்படுத்தி விடும் என்று அதை உண்ணாமல் தவிர்த்து மரக்கறி உணவுகளையே அவன் சாப்பிட்டான். ஆக அவனுடைய அந்த தீட்டுப்பட்டு விடக்கூடாது, நாம் கரைபட்டு விடக்கூடாது, அதில் அவன் மிக கவனமாக இருந்தான். அதுதான் தனிமனித வாழ்க்கை. யோசேப்பை கூட பார்க்கிறோம் பாருங்க. பயங்கரமான இந்த பாவத்தை செய்து நான் தேவனுக்கு முன்பாக எப்படி நான் நிற்க முடியும் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தத்தை குலைக்கிற, பரிசுத்தத்தை நம்மை விட்டு அகற்றுகிற எந்த காரியமானாலும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டோமானால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. யோசேப்பு பாருங்க, இந்த பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறான். பலன் என்ன? சிறைச்சாலை. பரவாயில்ல, பரிசுத்தம் கெட்டுவிடக்கூடாது. தானியேல் பார்க்கிறான், ராஜ போஜனம், ராஜ உணவு வேண்டாயா, அது என்னை தீட்டுப்படுத்தி விடும், என்னுடைய பரிசுத்தத்தை குலைத்து விடும் என்று அவன் முடிவில் இருக்கிறான். 2வது பாருங்க, அவன் ஜெபம் பாருங்க, யாருமே ஜெபிக்க கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட தினம் 3 வேளை அவன் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று அறிந்தாலும் கூட ஜெப வாழ்க்கையில அவன் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, விட்டு விலகவே இல்லை. அப்படி ஒரு ஜெப வீரனாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நல்ல தியானம் பண்ணுகிற ஒரு மனிதன் அவன். அதனாலதான் தேவ தரிசனங்களை அவன் பெற்றுக்கொண்டான். கடைசி காலத்துல ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற ஒரு தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டான். அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையும் அவன் அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி தனி மனித வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாக, நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரனாக, வேதத்தை தியானிக்கிற, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிற போது, ஆண்டவர் வருகிற போது நாம் ஆயத்தமாகி அவரை சந்திப்பதற்கு நாம் மறுரூபமாக்கப்பட்டு செல்லுவோம். மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுவோம். 2வது பாருங்க, உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன், இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ நம்மோடு இருக்கிற நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஆயத்தப்படுகிற போதுதான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நான் ஆயத்தப்படுத்த முடியும். நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவை எடுத்துக்கொள்கிற போது நாம் பார்க்கிறோம், நோவா அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து பேரழிவு வருகிறது என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான். ஆனால் மக்கள் யாரும் கேட்கலங்க. அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் பிரசங்கித்தான், அவன் எல்லாருக்கும் பிரசங்கித்தான். ஆனால் யாருமே கேட்கலங்க.
அவன அவன் யாரைத்தான் ஆயத்தப்படுத்த முடிந்தது? உலகத்தை பிரசங்கம் பண்ணி பேரழிவு வருகிறது என்று சொல்லி எச்சரிப்பு சொன்னாலும் யாரும் அதை கேட்டு அதனுக்கு அந்த எச்சரிப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி விட்டான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 குமாரர், தன்னுடைய 3 மருமக்கள்மார்கள் ஆக 8 பேர். இந்த குடும்பத்தை அவன் ஆயத்தப்படுத்தி விட்டான். அப்ப நாமும் அப்படி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான் என்று போட்டிருக்கும். இப்ப நீதி என்ன? எது நீதி? எது செவ்வையான வழி? எது பரிசுத்தம் என்பதை அவன் பிரசங்கித்திருக்கிறான். ஆனால் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அவன் ஆயத்தப்படுத்தினதுனால அந்த பெரிய உலக அழிவிலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, கொர்நேலியு என்கிற மனுஷன் தன் குடும்பத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். தன்னுடைய குடும்பம் அப்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். நாம இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை தியானிக்கிறதுல, பரிசுத்தத்துல நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? நம்ம வீட்டில் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்து குடும்ப ஜெபம் செய்து வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கிறோமா? குடும்பமாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே நாம் குடும்பமாய் நிற்க வேண்டும் என்கிற ஆலோசனை ஒருவருக்கொருவர் சொல்லுகிறோமா? குடும்பத்தை ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் தேவன் வருகிற போது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் தேவனை சந்திக்க முடியாத ஒரு பரிதாப நிலைக்கு ஆளாக்கப்பட்டுவிடும். ஆகையினாலே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நோவா ஆயத்தப்படுத்தினார், கொர்நேலியு ஆயத்தப்படுத்தினார். எப்பொழுதும் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாய் இருந்தார். 3ஆவதாக சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரிப்பரேஷன் ஆஃப் த காங்கிரிகேஷன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால் சபையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சபையில் இருக்க சபை மேய்ப்பர்கள், சபை மூப்பர்கள், சபை ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் சபையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். விசுவாசிகளை நாம் பரிசுத்தத்திற்குள்ளே நடத்த வேண்டும். விசுவாசிகளை நாம் கரைதிரை இல்லாத மக்களாக நாம் நடத்துவதற்கு சரியான முறையான வேதத்தை நாம் போதிக்க வேண்டும். அப்படி போதித்து அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தும் போதுதான் மணவாட்டியாகிய இந்த சபை மணவாளனை சந்திப்பதற்கு மேய்ப்பர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு திருமணத்திற்கு செல்லுகின்ற மணப்பெண்ணை அலங்கார நிலையத்திற்கு அழைத்து சென்று நல்ல அலங்காரம் செய்து அழகுபடுத்தி கொண்டு வருகிறார்கள், ஒரு நல்ல அழகு மணப்பெண்ணாக கொண்டு வருகிறார்கள். அதே போல நாம் சபையானது நம்முடைய விசுவாச பிள்ளைகளை எங்கே ஒழுங்குபடுத்தணுமோ அங்கே ஒழுங்குபடுத்தி ஒரு அழகான, ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு நீதியான ஒரு சபையாக நம்முடைய மக்களை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் தேவன் வரும்போது நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. மாரநாதா, இயேசு வரப்போகிறாருங்க. 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் இந்த பூமிக்கு வரப்போகிறாருங்க. அந்த பரிசுத்தவான்கள் முதலிலே ஒரு ரகசிய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். அப்படி ரகசிய வருகையிலே அவர்கள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பின்பு கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அவர்கள் மறுரூபம் அடைந்து ஆண்டவரை எதிர்கொண்டு போவார்கள். அன்பானவர்களே, இந்த ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ரகசிய வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம், முறையான வேத தியானம், முறையான ஜெபம், ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியம், டிவைன் ஃபெல்லோஷிப் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேதத்தை நீ வாசிக்கிற போது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏனோக்கை சொல்லும் போது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கிற போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும்.
அவசியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால்தான் கர்த்தர் வருகிற போது நாம் அவரை சந்திக்க முடியும். 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆயத்தமில்லாத 5 கன்னிகைகள் மணவாளனோடு இணைந்து சென்று அந்த கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகள் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த கல்யாண வீட்டிற்குள்ளே சென்று விட்டார்கள். அதனாலே நாம் ஆயத்தப்படுவோம். ஆயத்தப்பட்டு ஆண்டவர் வருவதை நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆண்டவருடைய வருகையை நேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாரநாதா, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வருகிறார். ஆமென்.